ஃபிசிக்கல் ரொமான்ஸ் தான் லவ்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு உண்மையான லவ் ஃபீல்னா என்னன்னு காட்டணும்னா நான் இந்த ஒரு 5 படத்தை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 0 கிஸ் சீன்ஸில் வந்து அழகான 5 லவ் ஸ்டோரி மூவிஸை பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போகிறது கண்டுகொண்டேன் திரைப்படம். நான் ஒரு பொண்ணை தேடி இருக்கேன், கொஞ்சம் உயரமா, கண்களை கனவு தருவி. உண்மையிலே நான் பொண்ணு பார்க்க வந்திருந்தேன். இந்த அஜித்தெல்லாம் இனி நம்ம பாப்போமானே தெரியல, அவ்வளோ அழகா நடிச்சிருப்பாரு இந்த ஒரு படத்துல. உங்க மனு பாசா ஃபெயிலா இல்ல ஸ்ட்ரைட்டா டிசியா? இந்த படத்துல அஜித்துமே தான் ஒரு ஃபெயிலியர் நடிச்சிட்டு இருப்பாரு, ஹீரோயினுமே நான் ராசி இல்லாதவன் நடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்த ஒரு அழகான காதல் கதை தான் இந்த ஒரு கண்டுகொண்டேன் திரைப்படம். ஹலோ பிரின்சிபால், நாம திரும்ப சந்திக்கிறோம், அது விதி, யாரும் மாத்த முடியாது. இந்த படத்துல ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்ல, 2 லவ் ஸ்டோரி இருக்கு. மம்முட்டி ஐஸ்வர்யா ராயோட லவ் போர்ஷன்ஸ்மே அவ்வளோ அழகா இருக்கும். தினமும் நான் சண்டை போடுவேன், வெறுப்பேத்துவேன், கோவப்படுவேன், தலையை பிச்சுக்க வைப்பேன், ஆனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். உண்மையா நேசிக்கிற மனசை தான் பார்க்கணும், அழகா பார்க்க கூடாதுங்கிறத இவங்களோட லவ் போர்ஷன்ஸ் மூலியமா அந்த ஒரு டைரக்டர் நம்ம காமிச்சிருப்பாரு. இந்த பச்சைக்கண் தேவதையை கொடுக்குறேன், பத்திரமா பார்த்துக்கன்னு கடவுள் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. கண்டுகொண்டேன் திரைப்படத்துக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது காவலன் திரைப்படம். நம்ம எல்லாருக்குமே கண்ணன் ராதையோட காதல் தெரியும். ஆனா கண்ணனுக்காகவே காலமெல்லாம் காத்திருந்த மீராவோட காதலை தெரியுமா? மீராங்கிறவங்க கண்ணன் மேல கொண்ட காதல்னால வாழ்நாள் முழுக்க அவரை காதலிச்சு அவருக்காகவே காத்திருந்து கடைசியில உயிரை விட்டாங்க. அந்த மாதிரின ஒரு கான்செப்ட்ல அப்படியே கொண்டு வந்து பாசிட்டிவ் எண்டிங்ல முடிச்ச படம் தான் இந்த ஒரு காவலன் திரைப்படம். இதுக்கு முன்னாடி அஜித்துக்கு சொன்னதுதான் இப்போ விஜய்க்கும் சொல்கிறேன். இந்த மாதிரி விஜயெல்லாம் திரும்ப நம்ம பார்க்க முடியுமான்னு தெரில. ஏன்னா உண்மையான லவ் ஃபீல்னா என்னங்கிறது இந்த படத்தில் விஜயை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அதுவும் வித்யாசாகரோட பிஜிஎம்ல இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணே கலங்கிடும். ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே வித்யாசாகரோட பிஜிஎம்மோட அசீனோட ஆக்டிங் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். I do love you. இந்த காவலன் திரைப்படத்துக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போகிறது 96 திரைப்படம். இந்த டைரக்டரே நினைச்சாலும் திரும்ப இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான காதல் கதையை எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. 90s கிட்ஸ் சிங்கிள்னு எல்லாருமே கலாய்ப்பாங்க. ஆனால் அவங்க உண்மையாக ஒரு பொண்ணை நேசிச்சாங்கன்னா அந்த பொண்ணு கிடைக்கலனாலும் அந்த பொண்ணுக்காகவே அவங்க காத்திருப்பாங்கங்கிறத எடுத்து சொல்கிற மாதிரி இந்த ஒரு படம் அமைஞ்சிருக்கும். ரொம்ப தூரம் போயிட்டே ராம், உன்னை எங்க விட்டணும் அங்கேயே தான் நிற்கிறேன். அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் த்ரிஷா வந்து இவனை மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு அழுதுகிட்டே போகிற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். '96 படத்துக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போறது மதராசப்பட்டினம் மூவி. நாங்க கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎல் விஜய் ஒரு அண்டர் ரேட்டட் டேரக்டருங்க. விஜய் வச்சு தலைவான்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மதராசப்பட்டினம் இன்ன வரைக்குமே எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான மூவி. இப்போ எதுக்கு அவரை தேடுறீங்க? சேர்ந்த காதலை விட சேரா காதல் தான் அழகுல. கிளைமேக்ஸ்ல ஜிவி பிரகாஷோட பிஜிஎம்மோட அந்த சீனை பார்க்கும்போது நம்ம கண்ணே கலங்கிடும். கொடுத்துட்டா உனக்கு தான் போ. மதராசப்பட்டினம் படத்துக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா பார்க்க போறது மௌனராகம் திரைப்படம். எனக்கு விவாகரத்து வேணும், வாங்கி தர முடியுமா? நம்ம மணிரத்னம் ஐயா இத்தனை வருஷமா இவ்வளோ செய்யறதுக்கு ஆரம்ப போலியா அமைஞ்சது இந்த ஒரு மௌனராகம் திரைப்படம் தான். பிடிக்கல, நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. ஒரு பெண்ணுக்கு உங்களை பிடிக்கலனாலும் அந்த பெண் மீது நீங்க காதல் வச்சுட்டீங்கன்னா அவங்கள துளி கூட ஹர்ட் பண்ணக்கூடாது. நிச்சயமா அவங்க உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. இந்த ஒரு கருத்தை இந்த படத்துல அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு மணிரத்னம். மௌனராகம் திரைப்படத்துக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரே ஒரு பார்வை
ஓகே, இப்போ நான் ஒரு 5 மூவி சொல்லியிருக்கேன். இந்த 5 மூவியில் உங்களுக்கு எந்த மூவி ரொம்ப பிடிக்குங்கிறதையும், அதே நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மூவி நான் விட்டுட்டேனாங்கிறதையும், அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.